எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இப்போ வந்து இந்த டைம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு படத்தை பற்றி பேச போகிறோம். ரெவ்யூன்னு சொல்ல முடியாது, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம கௌதம் வாசுதேவன் மேனன் அவரு அண்ட் சிம்பு காம்பினேஷனில் ஒரு சரியான படம் பார்த்து ஒரு திருப்தியோட நேற்று வந்தோம். நிறைய விஷயங்களை நாங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம். நாங்கள் நினச்சி சரி அதை ஒரு வீடியோவாக போட்டலாம் அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணுறோம். இப்போ நான் இதில் வந்து ஒரு படத்தை பற்றி தனியாக பேசுவோம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கு, இந்த ரெவ்யூவை பார்த்துட்டு போகிறது. ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் என்னென்னா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ரெவ்யூலாம் கரெக்ட் தான். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு டீ கடையில் போய் ஒரு படத்தை பார்த்துட்டு அவங்க வந்து டீ குடிச்சிட்டே பேசுவாங்களாம், ஒரு படம் எப்படி இருந்ததுன்னு. அதுதான் நாங்கள் இப்போ ரிவ்யூவாக பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பட் அது வந்து அந்த இது வந்து கம்ப்ளீட்லி எப்படின்னா ஒரு அடல்ட்ரேட்டடாக இருந்தது. எப்படின்னா, நான் வந்து வேற எந்த நோக்கமும் இல்லை, அந்த படத்தை போய் பார்த்தேன், எனக்கு என்ன தோணுச்சோ சொன்னேன். பட் இப்போ வர்றது வந்து அதுதான் ரிவ்யூ. ஓகே. பட் இப்போ வர்றது மசாலா, நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் வருது. ஓகேவா? ஒன்று வந்து ஒருத்தன் வந்து சூனியக்காரி கிளவி மாதிரியே எப்பயும் நெகட்டிவ் தான் பேசுகிறான். சரியா? ஒரு பழைய சட்டையை போட்டு வந்து இதே நெகட்டிவ் மேலே நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு நல்ல ரிவ்யூ அந்த ஆள்கிட்டன்னு பார்க்குறது இல்லை. சரியா? இன்னொரு சைடில் ஒருத்தன் வந்து ஃபுல் கதையே சொல்லிடுறோம் படத்தோட. நிறைய சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மூவியை வந்து ஃபுல்லாக டைசெக்ட் பண்ணிடுறாங்க. ஆமாம். எனக்கு அது வந்து அது எப்படி ரிவ்யூவா இருக்க முடியும்? நீ ஃபுல் கதையை சொல்லிடுறேன். நீ ஃபுல் கதையை சொன்னீங்கன்னா நான் எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போய் பார்க்கறதுக்கு? ஏன்னா இந்த கதையை நான் ஃபுல்லா முன்னாடி பார்த்துட்டு போனேன்னா எனக்கு வந்து ஐ நோ த மூவி ஆல்ரெடி. இப்போ நேற்று நான் போனது வாஸ் வித் ஃப்ரெஷ் மைண்ட். அதனால எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இப்போ இந்த ரிவ்யூவை நான் போய் பார்த்துட்டு போயிருந்தேன்னா எனக்கு வந்து ஐ நோ வாட்ஸ் கமிங். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து ஐ டோன்ட் அப்ரிஷியேட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட். இல்லை அதாவது அது ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறதுல இந்த மாதிரி ரிவ்யூஸே வந்து பல டைப்பில் வந்துடுச்சு. சில பேர் வந்து அதான் சொல்கிறாங்க, ஒரு என்னென்னா அதுக்கு பின்னாடி வந்து காசு விளையாட ஆரம்பிச்சிச்சு, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அது ஒரு சைடில் நம்ம பேச வேண்டாம் அதை பற்றியெல்லாம். இப்போ என்னென்னா அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதுக்கு என்ன மெயினாக என்ன சொல்கிறோன்னா, நேற்று நாங்கள் ரிவ்யூவே பார்க்காம போனோம். ஓகே. ஸோ வந்து ரிவ்யூவே பார்க்காம ஒரு படத்தை போய் எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ வந்து 5 பேர் நாங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் போனோம், 6 பேர் டோட்டலாக. 6 பேர் போகும்போது 6 பேருக்கும் 6 வியூஸ் இருந்தது. புரியுதா இல்லையா? இப்போ வந்து ஒரு ரிவ்யூவர் இருக்கானா அவனோட வியூ மட்டும் தான் அங்கே. ஸோ அதை வச்சு ஒன்று டிசைட் பண்ணி போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஆக்டர் பிடிக்கும், ஒரு டைரக்டர் பிடிக்கும்னா, இல்லை ஒரு டீம் பிடிக்கும்னா அந்த டீம் மேல இருக்க ட்ரஸ்ட் வச்சு நீங்க போய் படத்தை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படிதான் சொல்றேன். சரியா? எவ்ரிவன்ஸ் காட் யுவர் ஒபினியன். அதாவது நான் வந்து ஒருத்தர் ஒபினியன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா இட் குட் பி நெகட்டிவ், இட் குட் பி பாசிட்டிவ். பட் என்னுடைய பாயிண்ட்ல இருந்து டோன்ட் டைசெக்ட். ஆமா அதான். ஸோ அது படத்துக்கு போவோம். ஸோ நாங்க வந்து அதே தான் இப்பயும் நாங்கள் சொல்லுவோம், படம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த ரிவ்யூ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தோணுச்சு இதை பற்றி வேறு ஏதாச்சும் நீங்கள் ஏற்கனவே படம் பார்த்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டைம் பார்க்கணுன்னா பாருங்கள், அவ்வளோதான். நாங்கள் இது ப்ரெஷர் போடவே இல்லை. ரைட்டா? ஸோ இந்த படம் உனக்கு எப்படி தோணுச்சு? எப்படி இருந்தது படம்? நீ வந்து ஒன்றுமே தெரியாம போன, யாரு மியூசிக் டைரக்டர் கூட தெரியல, ஹீரோ மட்டும் சிம்புன்னு தெரியும். ஓகே. சிலம்பரசன் படம் வந்து நான் போய் தியேட்டர்ல பார்த்ததே இல்லை. அதனால எனக்கு வந்து இது ஒரு புது அனுபவமா இருந்தது. அது வந்து மெயின். கண்டிப்பா எனக்கு வந்து மியூசிக் டைரக்டரோ சரி இதை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால ஒரு கம்ப்ளீட்லி பிளாங்க் பேஜோட போனேன். ஸோ எனக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. இப்போ வந்து நம்ம இதுல பார்த்துட்டோம்னா, இப்போ வந்து இந்த ஸ்டோரி எடுத்துக்கோம். ஸ்டோரி எப்படி இருந்தது? எனக்கு வந்து ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. ஒரு டோட்டலாக வந்து என்னென்னா, இது வந்து பார்ட் 2 பார்ட் 3 பண்ணுறாங்க. ஓகே. ஸோ என்னென்னா, இந்த கதையை வந்து ஒரு பெரிய கதையை எடுத்து அதை கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதில் என்னென்னா, ஃபஸ்ட் இதில் அந்த அந்த ஹீரோ அவரோட ஜேர்னி, அவர் வந்து ஒரு இடத்துலேருந்து போய் ஒரு இடத்துக்கு போய் என்ன மாதிரி மாற்றங்களை சந்திக்கிறாரு, என்ன சேலஞ்சஸ் சந்திக்கிறாரு, அதுதான் மெயினாக அந்த இதில் இருந்தது. ஸோ இந்த செட்டப் தேவை. ஏன்னா அடுத்தது இதுக்கு அப்புறமா ஒரு சீக்வல் வரப்போகுது. ரைட்டா?
ஸோ இதில் சில டைம் நீங்கள் மட்டும் இல்லை வேற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஸ்லோ இருந்தது அங்கே இங்கேன்னு. கொஞ்சம் லேக் இருந்தது. ஆனால் இது வந்து ஒரு மனிதனுடைய கேரக்டர், ஒரு மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில எப்படி துவங்கி எப்படி முடிவு இருந்தது இந்த படத்துல அப்படின்றது வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போகிறதுக்கு வந்து அந்த ஜேர்னி ஆஃப் தட் பர்சன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது வந்து அந்த பர்சனோட கேரக்டருக்குள்ள கொண்டு போயிடுச்சு. இது வந்து அபவுட் அ பர்சன் அந்த சிம்பிள் லைஃப். அது வந்து நான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அது வந்து அந்த கேரக்டரே. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னன்னா, சிம்பு வந்து இந்த சின்ன வயசுலேருந்து காட்டியிருக்காங்க. இந்த ரோலை வேற யாராவது ப்ளே பண்ணியிருந்தா ஒர்க் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த சின்ன ரோல்லையும் அந்த he was fit very well. ஏன்னா 23 கிலோ அவர் குறைச்சிருக்காரு. அதுக்கு 23 கிலோஸ் வந்து சும்மா இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட முடிஞ்சுது. அது ரொம்ப வந்து நம்பிக்கை, ஏன்னா நம்புற மாதிரி அது அப்படியே உள்ள போயிட்டு வந்து ஃபுல் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஆக்டிங். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது பேசும்போதே ஆக்டிங்கை பற்றி பேசியே ஆகணும். அவரோட ரோலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் எல்லாமே. ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து அந்த கிராமத்துலேருந்து ஆரம்பிச்சு அது அப்படியே டவுனுக்கு போகிற வரைக்கும் டோட்டலாக அவரோட டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை, நான் இது வரைக்கும் ஒரு சிலம்பரசன் ஃபேன் இல்லை, பட் இப்போ வந்து ஃபேன் ஆயிட்டேன். பிகாஸ் நேத்தோடைய கேரக்டர் அவர் பண்ண எவ்ரி ரோல் எவ்ரி திங் தட் ஹி டிட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட இருக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் ராதிகா மேம் சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஹேவ் டு சே அந்த மதர் கேரக்டர் வந்து அவங்க வந்து பண்ணது வந்து ரொம்ப ஒரிஜினலா இருந்தது. அவங்க இதுல வந்து ஆட் அப் பண்றதுக்கு வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இஸ் டன் a good. ஏன்னா வந்து மேக்கப் வந்து சில டைம் கேன் ஸ்பாயில் தி திங். ஆனா இதுல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்சோ பிளேட் a very good ரோல். ஏன்னா அழகா அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ராதிகா மேடம் சூப்பர். ராதிகா நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் வந்து நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு. பட் எனக்கு பர்சனலி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த ஹீரோயின் ஃபிட் நான் இருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ஒரு சிம்பிள் கேர்ள். what do you expect? நீ ஒன்று கடையில் வேலை செய்கிற பொண்ணு, சின்ன சிம்பிள் லோவர் மிடில் கிளாஸ் பொண்ணுடைய வாழ்க்கை. அண்ட் ஐ திங்க் ஷி டிட் an extremely அந்த சட்டில் காமெடியா நிறைய ஒர்க் ஆயிருந்தது. அந்த அவங்க அப்பா வந்து இது பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர்னா இவரு நம்ம இது விக்ரம் படத்துல நடிச்சாரு, அவர் வில்லன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு. ஆமாமா, சில கேரக்டர்ஸ் ஸ்டுட் அவுட். ஆமாமா, and the villain actually stood out. எனக்கு வந்து the first half of the mother character and the second end part of the villain, இது ரெண்டும் ரொம்ப villain வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. எனக்கு வந்து அது ஒரு ஹாலிவுட் ட்விஸ்ட் கொடுத்த மாதிரி. அது மட்டும் இல்லாம சுத்தி இருந்த எல்லா கேரக்டரைசேஷனும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஸ்கோர் பண்ணிட்டே போயிருந்தாங்க. எல்லாமே கரெக்டா. யாரும் ஒரு ஆளை பார்த்து முகம் சுளிக்கிற மாதிரி இல்ல. எல்லாருமே சூப்பரா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரை யாருமே சொல்ல முடியாது. எல்லாருமே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல தான் நான் என்ன சொல்லி நினைச்சேன்னா, இந்த ஸ்டோரி அப்படியே கொண்டு போகும்போது நீ மேக்கப் பத்தி சொன்ன. ஸோ மேக்கப் வாஸ் அமேசிங். அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட் வந்து சூப்பரா இறங்கி அந்த ரொம்ப எல்லா இப்போ சிம்போட ஸ்டார்டிங் ஃபேஸ்லேருந்து அவர் அப்புறமா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே சூப்பராக ரொம்ப நல்லா தெரிஞ்சது. ரொம்ப நல்லா நேச்சுரலா இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அது அந்த சைடு வச்சா இன்னொன்று காஸ்டியூம்ஸும் பியூட்டிஃபுல்லா. அது இந்த கிராமம் இந்த எல்லாத்துக்கும் வந்து அதே மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் டிராவல் பண்ணி போனா அவங்க உடனே டமால்னு பெருசாலாம் மாத்த மாட்டோம். சோ அது அந்த கிராஜுவலா அந்த இது ஒரு ப்ரோக்ரஸ் காமிப்போம். அந்த இதெல்லாம் அந்த போய் அண்டர்கார்மெண்ட்ஸ் வாங்குறது அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சது வந்து இது ப்ரொடக்ஷன் டிசைன். ஸோ ஆர்ட் அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து அந்த கடையை காமிப்பாங்க, மக்கள் தங்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு ஊர்லலாம் கடைகள் இருந்ததுன்னா அதுக்கு மாடியிலே ஒரு ரூமில் நிறைய பேர் ஒன்றா தங்கியிருப்பாங்க. சரியா? இதெல்லாம் நான் போய் அந்த இடத்துல நான் படுத்திருக்கேன், அந்த மாதிரி ஒரு இடத்துலலாம். ஸோ அது அந்த ரூமில் என்னென்ன இருக்கோ, அந்த பசங்க இருந்தாங்கன்னா கண்ணாடி இருக்கும், போஸ்டர்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டு த மைன்யூட் டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரூமில் நம்மளே அதில் வாழ்ந்தோம் கொஞ்ச நேரம் அந்த ரூமில். இப்போ வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இதுலேயே நம்ம மேலே இருந்து கேமரா எப்படி இருந்தது,
நல்லா இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லா இருந்ததுல எல்லாமே ரொம்ப அழகா ரியலிஸ்டிக்கா ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப எனக்கு அழகா வந்து ரொம்ப எதுலயுமே ஆர்டிஃபிஷியல் இது தெரியவே இல்ல. ஆமா சோ அந்த கேமராவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதுவே ஒரு நல்ல ஸ்டோரி சொல்லியிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுல மெயினா சொல்றது வந்து இது கிம்பிள் அது இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ரூம்குள்ளாரே ஒரு டான்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு வர்றது அந்த டிராவல்லாம் அவங்க கூடயே ஒரு பர்சனா நம்மளும் வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். அந்த 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 ஒரு 36 பேரோட நம்மளும் இருந்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சூப்பரா இது இருந்தது. பிஜிஎம் சூப்பர், தலைவர் எப்பயும் இவங்க 2 பேர் காம்பினேஷனும் சூப்பரா இருக்கும். பாட்டுகளும் ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து ஏஆர் ரஹ்மானோட கிளாசிக் மியூசிக் மாதிரி. அதாவது கேட்க 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 பிடிச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு. ஸோ எல்லா பாட்டுகளும் சூப்பரா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்டு போங்க, இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து ஆடியோ லான்ச் போய் பாருங்க, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஆடியோ லான்ச்லேருந்து அதுலேருந்து நீங்க படம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். யூ கெயின் மோர் ரெஸ்பெக்ட் ஃபார் தி டீம். டீமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து இது கேமரா பேசிட்டோம், எல்லாமே பேசிட்டோம், இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் பேசிட்டோம். ஆக்ஷன் வந்து எனக்கு எப்படின்னா தமிழ் படத்துல எப்பவுமே நான் சின்னதுல இருந்து என்ன பழக்கம்னா we'll fast forward the action because I cannot stand action in my opinion. எப்பவுமே இப்படிதான், எனக்கு ஆக்ஷன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன், மியூசிக் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு படத்தை மட்டும் பார்ப்பேன் சின்னதுல இருந்து. பட் இப்போ வந்து எனக்கு வை பிகாஸ் நான் வந்து ஹாலிவுட் மூவிஸ் எப்பவுமே பார்ப்போம் சின்னதுல இருந்து. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆர் கிளாஸ் ஆஃப் ஆக்ஷன் அதுக்கு கம்பேரிசனே பண்ண முடியாது. எனக்கு வந்து ஐயோ என்னடா இப்படி கேவலமா பண்றாங்க, கோவத்திலே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு பார்த்த ஆக்ஷன் வந்து we have come grown quite a lot in action. இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்கா இந்த படத்தை பத்தி பேசுறதுனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆக்ஷன் வந்து எவ்ரி ஒன் ஹூ வாஸ் தேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. கொரியோகிராஃபி வந்து அந்த ரூம்குள்ளார ஒரு டான்ஸ் இருக்கும்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஒரு லைட்டாக போயிட்டு இருக்கும். அப்புறம் வந்து சிம்பு அவரோட ஸ்டெப்பு போடும்போது வேற லெவலில் அது எலிவேட் ஆகும். அதுக்குள்ளாரியே அந்த கேமராவும் விளையாண்டுருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த பாட்டு அர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷனலாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லை, டோட்டலாக எல்லா பாட்டுகளும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்ததுன்னா வந்து சாதாரண வார்த்தையில் சொல்ல முடியாது, சூப்பராக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ என்னன்னா இப்போ என்ன நம்ம சொல்லணும்னா எல்லாமே எடிட்டிங்கும் சூப்பர் எடிட்டிங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான எடிட்டிங், கட்ஸ் எல்லாம் சரியாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஜிபிஎம் வந்து 2-3 ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இவரோடது. ஏன்னா வந்து இவர் வேற மாதிரி படங்கள் பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் இவர் அது ஆக்ஷன் இன்னொன்று கிராமத்துலலாம் அவர் இறங்குனது, ப்ராப்பர் கிராமம் இறங்கிட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இது டோட்டலாக போய் ஒரு தியேட்டரில் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம். ஸோ போய் பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு இதுக்கு. பட் வந்து வெளியில வரும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. நல்லா இருந்தது. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, எனக்கு ஆக்ஷன் மூவின்னு தெரியாம போயிட்டேன். பட் தெரிஞ்சு போனாக்கா ஐ திங்க் வில் பி மோர் ப்ரிப்பேர்ட். ஆமா, சோ இட்ஸ் ஓகே, ஃபைன். ஸோ முக்கியமான விஷயம் வந்தது இப்போ வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப், அவரை பத்தி பேசியே ஆகணும். ஸோ ஜிவிஎம் கௌதம் வாசுதேவ் மேனன் கலக்கி எடுத்துட்டார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இதை கொடுத்துருக்காரு, ஒரு கிரியேஷனை கொடுத்துருக்காரு. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அவரோட ஸ்டாம்ப் இருந்துட்டே இருந்தது, இல்லாம இருந்தது. ஒரு ஸ்டைலிஷா வந்து ஒரு எப்பயும் வந்து சிட்டி சைட்ல எடுக்கிறவர் வந்து இந்த டைம் கிராமத்துல எல்லாம் பூந்து விளையாண்டு அதுக்கும் வந்து ஒரு தத்ரூபமா ஒரு சூப்பரான ஒரு இது கொடுத்து அந்த ஷேப் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. அந்த கேரக்டரையே மனசுல நல்லா நிக்க வச்சுட்டாரு. அது அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை உயிர் கொடுத்துட்டாரு. சோ அந்த கேரக்டர் வந்து யூல் ரிமெம்பர். ஆமா, சிலம்பரசன்ன்றதை விட அந்த கேரக்டருக்கு அவர் பண்ணது வந்து ரொம்ப மதிப்பா அழகா பண்ணிருக்காரு. ஸோ முத்துவை தான் நீங்க பாப்பீங்க ஃபுல்லா. ஸோ இது வந்து லைஃப் ஆஃப் 5 மாதிரி, இது லைஃப் ஆஃப் முத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக போய் எல்லாருமே இது தேட்டரில் பாருங்க. சில இது வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து ரொம்ப குட் நியூஸ் வந்தது. வேட்டையாடு விளையாடு வந்து பார்ட் 2 வருது. ஸோ கமல் சார் வச்சு அவர் வந்து ஏற்கனவே ஒன்று பண்ணி சரி சூப்பர் ஹிட்டு. இப்போ அடுத்ததும் வருதுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய குட் நியூஸாக இருக்குது. ஜெயமோகன் சார் போய் உட்காந்து நல்லா சீக்கிரம் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த படத்தை கொடுங்க. இது இல்லாமல் என்னென்னா நாம் வந்து இன்னொரு மெயின் காம்பினேஷன் பற்றி சொல்லணும். ஸோ இவர் பேர் என்ன, நம்ம ஜிவிஎம், எஸ்டிஆர், ஏஆர், இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா வேற லெவல். ஸோ இவங்க 3 பேரும் திருப்பி இன்னொரு பிளாக் பஸ்டர், இது நிச்சயமா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் தியேட்டர்ஸில் பார்த்து உங்களோட கமெண்ட், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, ஏதாச்சும் வந்து முரண்பாடாக இருந்ததுன்னா கூட டெஃபினட்டாக கொடுங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஒப்பீனியன் இருக்கு. எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியா இருந்தது. ப்ராபப்ளி லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டா கிளாஸியா
ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு தரமான மூவிஸ் தமிழுக்கு தேவை. அதனால இந்த மாதிரி டைரக்டர்ஸ் வந்து நாங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்றோம். சூப்பர். அண்ட் ஐஸ்வரி கணேஷ் வந்து சூப்பரான இது. அவர் வந்து இப்போ பேன் இந்தியா எல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பயங்கர ஆர்வத்தில் இருக்காரு. இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா அதையும் பண்ணுவாரு. ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சூப்பரான ஒரு இது கிடைக்கும். ஓகே சூப்பர். ஸோ போய் தியேட்டர்ஸ்ல இன்னும் இப்போதான் 2வது நாள் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். போய் பாருங்க. பார்த்து இந்த மாதிரி மூவிஸ்க்குலாம் நம்ம நிச்சயமாக சப்போர்ட் அப்ரிஷியேட் பண்ணோம். இப்போ நடுவில் கொஞ்சம் 2-3 மூவிஸ் அவ்வளோ நல்லா பண்ணல. ஸோ இந்த மூவி நல்லா வந்திருக்கு. ஸோ இதை நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அடுத்த மூவி என்ன வருதுன்னு ரொம்ப பெரிய மூவி ஒன்று வருது. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம் இல்லை அது என்னன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வெயிட் பண்ணிட்டு நம்ம அடுத்த இதில் இதே டிஸ்கஷனோட பார்ப்போம். தேங்க்யூ.